உற்சாகமாய் சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் எப்பொழுதும் அவரிடத்திலே கூட்டு சேர வேண்டும். ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு உங்கள் நடுவிலே சகோதரி திவ்யா போர் அந்த சபையிலே ஒரு மனிதன், அவர் ஊழியத்திலும் இருந்தவர், 49 வயது திடீரென்று நித்திரை அடைந்து விட்டார். 49 வயது. அவர் மரித்த உடனே எனக்கு செய்தி வந்தது. அது அவரோடு கதைத்து கொண்டிருந்த சகோதரன் சொன்னார், இப்போதான் பாஸ்டர் நான் அவரோட கதை கேட்டு வந்தேன். அவர் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க, முடிஞ்சிட்டு 4 நாளாய் அவருக்கு முடியாமல் இருந்ததென்றும் அவர் என்ன செய்தார்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் மரணிக்கக்கூடிய வயதும் அல்ல, 49 வயசு. அதான் கடைசி பாடலை சகோதரன் பாடும் பொழுது நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். உண்மையா இந்த இடத்துல நாம் நிற்பது அவருடைய கிருபைதான். நாம் நிர்மூலமாகாமல் இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதும் அவருடைய கிருபைதான். பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவுக்கு நிச்சயம் அல்லது என்பதை நான் சொல்லும்படியாக தான் இந்த காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அநேகமாய் நம்முடைய பால் பிரதருக்கு வரை தெரிந்து, அவருடைய பேரும் பால் தான், கண்ணாடி போட்டு உயர்ந்தவர். அவங்க முதல் அவருடைய மனைவி தங்கச்சி இட்டாலியில தான் இருக்கிறாண்டு அவங்க ஒரு தரம் சொன்ன ஞாபகம் எனக்கு. அதே மாதிரி சகோதரி திவ்யாவுக்கு அவங்களை குறித்து நன்றாக தெரிஞ்சிருக்கும். அப்போ பாருங்க, 2 பிள்ளைகள். ஒரு மூத்த மகளுக்கு இப்போதான் 21 வயது முடிஞ்சு 22 வயசாக்கும். அவங்க யூனிவர்சிட்டியில் படிக்கிறான்னு சொன்னாங்க. மகனுக்கு அதோடைய வயது குறை 17 வயசு. அப்போ இந்த மகன் பாருங்க, இத்தனை காரியங்களோடு இவ்வளவு ஆசைகளோடு இருந்திருப்பான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த உயிர் போய்விட்டது. அது கர்த்தரிடத்திலே போய் இருக்கும் என்று நாம் விசுவாசிப்போம். என்றால் அவர் கர்த்தருக்குள்ளே அங்கே சபையில் இருந்த மனிதன். ஆனால் சில காலமாய் என் மனைவி சொன்ன அவர் அங்கே சபையிலே காணவில்லை, அவர் வேலை நிமித்தமாய் வருவதில்லை என்று சொல்லி அவர் அங்கே வந்து சாட்சி கொடுத்திருந்தாராம் ஏதோ ஒரு காரியத்தில். நான் பார்க்கையில் எனக்கு தெரியாது. நான் என்ன சொல்ல வாரேன், நாம் தேவ சபையில இணைந்திருப்பது நமக்கு பாதுகாப்பு. நம் தேவ சபையை விட்டு என்று அது ஒரு சரீரம், அது அவருடைய சரீரம். அவரை அப்படித்தான் அதை பார்க்கிறார். நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திட்டா என்னுடைய அவயவங்கள், சரீரத்தின் அவயவங்கள் வந்து கூடுது. அப்போ தேவ பார்வை அந்த இடத்துல இருக்குது. உங்களை விடுவிக்கும்படியாக, உங்களை ரட்சிக்கும்படியாக, உங்களை சுகப்படுத்தும்படியாக. அப்போ நீங்க யாரும் உங்களுக்கு என்னதான் வியாதிகள் இல்லை, ஏதாவது ஒரு காரியம் இருந்தா நீங்க தயங்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு ஊழியனை கர்த்தர் கொடுத்திருந்தா வேதத்தின் படி அவர்கள் எண்ணெய் வைத்து நீங்க அவங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது அவங்க சுகமாவாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. தேவன், நம்ம எப்பொழுதும் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும். அந்த மகன் பாருங்க, அவரோட கதைத்து கொண்டு இருந்தவர். அப்போ அவர் எனக்கு எடுத்து அந்த டைம்ல அவருக்கு முடியாதுன்னு தெரியும், பக்கத்துல இருக்க என்னுடைய நம்பர் அவரிடத்துல இருக்குது. அவர் சொல்லும் பொழுது அதுதான் என் இதயத்துல வந்தது. அதான் சொல்லுகிறேன். அவர் ஒரு விஷயம் டெலிஃபோன் எடுத்து, பாஸ்டர் இவருக்கு கொஞ்சம் ஜெபிங்க, முடியாமல் இருக்குன்னு என்னிடத்துல சொல்லியிருந்தால் நான் நிச்சயமாய் ஜெபித்திருப்பேன். பாருங்க, அந்த டைம்ல சில நேரங்கள்ல நம்மை செயல்பட முடியாதபடிக்கு நம்மை சூழ்நிலைகள், நம்மை சுற்றி இருக்கிற காரியங்கள் நம்மை மாற்றி. அப்போ எப்பொழுதும் தேவனுடைய அந்த பிரசன்னத்துக்குள்ளே, தேவனுடைய மகிமைக்குள்ளே, தேவ வார்த்தைக்குள்ளே இருக்கிற மனிதனுக்கு உடனடியாக தெரியும், வைத்தியர்களுக்கு முன்பாக தேவனுடைய ஊழியன் இல்லை, தேவனுடைய அந்த சபையிலே நமக்கு நிச்சயமாக விடுதலை உண்டு என்று அறிந்தால் அவங்க முதல் அதைத்தான் நாடுவாங்க. நான் சொல்ல இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது, நான் சொல்ல இல்லை நீங்க மருந்து எடுக்கக்கூடாது, இதுல நான் சொல்ல இல்லை. நீங்க எப்படி செயல்படணும், எப்படி நீங்க ஞானமா இருக்கணும் என்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தான். என்னுடைய வாழ்க்கையில நான் பலருடைய இதை பார்த்துருக்கிறேன். அதே மாதிரி தான் இன்னொரு தாயார் முடியலை, அவருக்கு பல மருந்துகள் கொடுத்து டயபெட்டிக் அப்படி இப்படி பல பிரச்சனைகள். போன் அடிச்சது ஒன்று தான் சொன்னான், எனக்கா ஜெபம் பண்ணுங்க பலவீனத்துக்கு. உடனடியாக அந்த மகள் நாடினது ஒரு தேவ ஊழியன். அதை நிமித்தம் தேவன் அந்த மகள் இன்றைக்கு ஒரு 70 வயதான மகள், யோசிச்சு பாருங்க, இன்னும் தேவன் அந்த உயிரை ஜீவனை கொடுத்து நல்ல பலத்தோடு வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவங்க அதை ஏன் செய்யலன்னு எனக்கு தெரியாது. அவங்களுக்கு அங்கே ஊழியக்காரனை நாடி இருக்கலாம், நாடினாங்களோ எனக்கு தெரியாது. இல்லை ஏன் அவர் அந்த சபையை விட்டு பின்னுக்கு போய் நின்றா, இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இவைகள் எல்லாம் நமக்கு எச்சரிக்கை. ஆகவே சபை கூடுதல உங்களுக்குன்ற ஒரு சபையை தேவன் கொடுத்திருந்தா, இல்லை ஒரு ஊழியத்தை கொடுத்திருந்தா, ஒரு ஊழியரை கொடுத்திருந்தா, நீங்க இணைந்து இருக்கிறது உங்களுக்கு தான் பாதுகாப்பு.
என்ன உங்களுக்கு தெரியாது, மறைவிலே அவர்கள் உங்களுக்காக நிச்சயமாக ஜெபிப்பார்கள். சபையை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பார்கள், சபை குடும்பங்களுக்காக ஜெபிப்பார்கள், குடும்பமாய் சேர்ந்து ஜெபிப்பார்கள். தனிப்பட்ட ஜெபத்திலே ஊழியக்காரனுக்கு பாரமே அதுதான், தனக்கு கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்கள். அந்த பாரம் இல்லாட்டி ஊழியம் செய்ய முடியாது. அப்போ நான் உண்மையாய் தூக்கப்பட்டேன். அவர் அந்த டைமில் இன்னொரு தீர்க்கதரிசியில பேரை சொல்லி இப்படிப்பட்ட ஊழியங்கள் இல்லைன்னு சொன்னவர், அவர் போன் பண்ணி இந்த அற்பமான மனிதனை கொண்டு தேவன் கிரியை செய்ய வல்லவர். அப்போ அதை செய்ய மறந்துட்டாங்க. அநியாயமாய் 49 வயது 76ஆம் ஆண்டார் பிறந்திருக்கிறார். பாருங்க, கத்தருக்குள்ள அவர் போய்விட்டார். அப்போ நாம் எச்சரிக்கை. அதுக்காக தான் உங்களுக்கு இதை நான் சொல்றேன். நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், ஜோயலாக்க கேள்விப்பட்டிருக்கலாம், சிலோட பால் பிரதருக்கும் தெரியும் அந்த சர்ச், அந்த இது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அங்கே மட்டக்களப்பில் இருக்க அந்த சபையில் தான் அது நடந்தது. ஆனால் ஊழியக்காரன் என்னோட சொல்லினா அங்கே இருந்த ஒரு சகோதரர் தான் என்னை தெரிந்தபடி, அவர் எனக்கு தெரியும். அவர் அடிக்கடிங்க அவர் இந்த மெசேஜஸ் எல்லாம் பார்க்குறேன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போ அதால தான் அப்போ அவர் சொன்ன உடனே போட்டுதான் இவர் மறைத்து விட்டான். அவர் பேரை போட்டான். யாரு திடீரென்று போட்டால் எனக்கு அந்த டைமில் யார் வரன்னு தெரியும். நான் உடனடியாக ஃபோன் பண்ணி கேட்டேன். நான் ஃபோன் பண்ணி கேட்டப்பதான் அவர் அழுகையோடு சொன்னார், இவருக்கு இப்படி நடந்து விட்டது. அப்போது மிக கவனம் பிள்ளைகளே, உங்களுக்கு தேவன் அற்பமான மனிதனை ஒரு கழுதையை வைத்திருந்தாலும் தேவன் அதனூடாக நிச்சயமாக கிரியை செய்கிறவர். அதால் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க. நம்மளோட வாழ்க்கையில் தேவன் நிறைய காரியங்களை செய்திருக்கிறார். இந்த பலிபடத்தில் வைத்து தனிப்பட்ட வாழ்க்கையிலெல்லாம் உங்களுக்கு நிறைய அற்பமான மனிதர்களை வைத்து நிறைய நன்மைகளை செய்திருக்கார். நம்ம ஒரு நாளும் மறக்கக்கூடாது. ஆகவே அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் நல்லது. தேவன் நமக்கு செய்கிற நன்மைகளை நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அப்போ நாம் இந்திய நாளும் வார்த்தை கூட கடந்து செல்ல போகிறோம். ஆகவே இதனால நான் உங்களுக்கு ஒரு கூட்டத்தாரை அடையாளப்படுத்தி காண்பித்து தரப்போறேன். இவங்களால வேதம் நமக்கு எச்சரிக்கிற காரியம் என்ன, இவங்களோடு நாம் இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் எப்படி நாம் செயல்பட வேண்டும், தேவன் இப்படிப்பட்டவர்களுக்கு எதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், இப்படிப்பட்டவர்களோடு நாம் இருக்கும் பொழுது நாமும் எப்படி மாறி விடுவோம், எல்லாம் வேத வார்த்தையின்படி நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போறோம். மிகவும் ஒரு முக்கியமான அவசியமான, ஏன்னா இந்த நாட்கள்ல நான் பின்பாய் ஒவ்வொரு காரியமா உங்களுக்கு சொல்லிக்கொண்டு போகல உங்களுக்கு தெரியும். ஆகவே யூதா எழுதின ஒரே ஒரு புத்தகம் தான் எடுங்க. யூதா 332வது பக்கம், அங்கிருந்து நாம் ஆரம்பிப்போம். மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா நீங்க எல்லாரும் தெளிவா இருக்கணும். உங்களோட வாழ்க்கையில் நீங்க கர்த்தருக்குள்ள என்ன, இவங்கெல்லாம் கிறிஸ்துவோட நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. நான் காட்டி கொடுக்க போகிறவர்கள் கிறிஸ்துவின் சரீரத்துக்கள் இருக்கிறாங்கண்டா, நான் சபை என்று சொன்னா நீங்க எங்களை மாத்திரம் நினைப்பீங்க. அதான் அப்படி சொல்ல இல்லை. கிறிஸ்துவின் சரீரம் என்றா உலகம் எங்கும் இருக்கிற எல்லா சபைகளையும் உட்படுத்திக் கொடுங்க. கிறிஸ்துவால ரட்சிக்கப்பட்ட அப்போ நான் சரீரம் என்றே பேசுகிறேன். அப்போ கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ள இவங்க இருப்பாங்க. அப்போ இவங்க எப்படிப்பட்டவர்கள், இவர்களை எப்படி வேதம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. அப்போ தேவன் இவர்களை பார்த்து என்ன செய்வர்களுடைய காரியங்கள் எப்படி இருக்கும் அதைத்தான். அப்போ தேவன் அழைத்த அவருடைய கூடாரங்களாகிய வாசம் பண்ணுகிற ஸ்தலங்கள் நாங்கள் என்னத்தை செய்யணும், தேவனை எதை எதிர்பார்க்கிறார், தேவனை எப்படி செயல்பட்டார், இதெல்லாம் பார்த்து நாம் முடிக்க போகிறோம். அப்போ நமக்கு ஆவியானவர் துணை புரிவாராக. நம் இதயங்களை திறந்து ஆவியானவர் இந்த வார்த்தைகளை நமக்குள்ளே ஆழ பதிப்பாராக. ஏன்னா நாம விழிப்படையாவிட்டா நாமளும் அவங்களோட போய் இணைந்து தவறான காரியங்களுக்குள்ள போயிடுவோம். ஆகவே முதலாவது 16வது வசனத்தை வாசிங்க. பின்பு இவர்கள் யார், இவர்களை எப்படி வேதம் அடையாளப்படுத்த நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். இவர்கள் முறுமுறுக்குகிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக ஸ்துதி செய்வார்கள். அதிலே 10வது வசனத்தை வாசிங்க. இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூசிக்கிறார்கள், புத்தியில்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவர்களாலே தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். ஆமென். இவங்க இந்த கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ள தான் இருப்பாங்க. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. இவங்க எங்கே இருந்து கொண்டு இவ்வளவு காரியத்தை செய்ய போறாங்க, கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ள இருந்து கொண்டு தான் செய்ய போறாங்க. அப்போ எனக்காக யாவையும் செய்து முடித்த கர்த்தருடைய பார்வையில நான் இந்த கூட்டத்துக்குள்ள நிற்க முடியாது, நான் அதுக்குள்ள இல்லை. அதுல இருந்து தேவன் என்னை கொண்டு வந்துட்டால் மேன்மையான ஸ்தானத்துக்கு நேராக.
அவருடைய அனந்த ஞானம் என்னிலும் உங்களும் வெளிப்படும்படியாய் அறிவை எங்களிலிருந்து வெளிப்பட பண்ணுகிற கர்த்தர். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டு இப்படி நடக்கிற கூட்டத்தாரை நாம் பார்த்திருக்கிறோம், நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளே எல்லா இடத்திலும் இருக்கிறாங்க. நீங்க அநேக ஊழியர்கள் சொல்லும் பொழுதெல்லாம் நீங்க பார்க்கலாம், மிக கவலைப்பட்டு சொல்வார்கள், துக்கத்தோடு சொல்வார்கள். இப்படிப்பட்டவர்கள் அநேகர் தோண்டி விட்டார். அங்கே பேதுரு சொல்லுகிறார், இப்படிப்பட்ட பரியாசக்காரர் கடைசி நாள் அநேகமாய் தோன்றி தேவனுடைய வார்த்தையை அவர்கள் அசட்டை பண்ணுவார்கள். அதை குறித்து அவர்களுக்கு எந்த எல்லளவேனும் எந்த இதுவும் இல்லை. அப்போ இவர்கள் தங்களுடைய சுபாவத்துக்கு ஏற்ற விதமாக தங்களுக்கு பிரியமானதை செய்வார்கள். ஆனா வேதம் இவர்களை எப்படி பார்க்கிறது, அதைத்தான் நாம் பார்க்க போறோம். இன்னொரு இடத்துல கொலோசியர் 3:8 எடுத்து வாசிங்க. அங்கும் ஒரு காரியத்தை பவுல் எழுதி வைக்கிறார். நாம் தெளிவடையும்படியாய் சில வார்த்தைகளை பார்த்தால் நலமாக. கொலோசியர் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் புறக்கலாகாது, தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளையெல்லாம் விட்டு விடுங்கள். இப்படிப்பட்டவைகளை நம்ம விடணும். அப்போ இந்த கூட்டத்தார் யார், இவர்களை எப்படி வேதம் நமக்கு அடையாளப்படுத்தி காண்பிக்கிறது. இப்போ இதுல எழுதப்பட்ட காரியங்கள் பாருங்க. இதுல பவுல் சொல்லுகிறார், உங்களுக்குள்ள பொறாமை இருக்கக்கூடாது, உங்களுக்குள்ள தூஷணம் வம்பு இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. இந்த கூட்டம் அதைத்தான் யூதா அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார். இவர்கள் இப்படிப்பட்ட எல்லாத்தையும் செய்வாங்க. அப்போ நம்ம கொஞ்சம் நம்முடைய ஞானவானாகிய சாலமோனுடைய நீதிமொழிகளுக்குள்ள போய் இந்த கூட்டத்தை அடையாளப்படுத்தி பார்க்க போகிறோம். இப்போ இதுல சொல்லப்பட்ட காரியங்கள் இருக்குதா, இவர்களை எப்படி வேதம் நமக்கு அடையாளப்படுத்தி எச்சரிக்கிறது என்றால், நீதிமொழிகளில் சொல்லப்பட்டது தீர்க்க தரிசனமான பல காரியங்கள். நாம் நினைக்க கூடாது அது பழைய ஏற்பாட்டுக்குள்ளே இருக்கிறபடினால் அதற்குள் இல்லை. நம்முடைய புதிய ஏற்பாட்டிலும் பல வசனங்களை எடுத்து பிரசங்கிக்கப்பட்ட நீதிமொழிகள். அப்போ நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போய் நீதிமொழிகளுக்குள்ளாய் பார்த்து கொண்டு வரப்போகிறோம் சில காரியங்கள். அப்போ நீதிமொழிகள் எடுங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் எடுங்க. 15வது அதிகாரத்துக்கு வாங்க. அங்கிருந்து நாம் ஸ்டார்ட் பண்ண போறோம். சொல்லப்பட்ட காரியங்கள் யூதா சொன்னது அதே போல எங்கே பவுல் சொன்ன காரியங்கள் இவங்களுக்கு மேட்ச் ஆகுதா, இவங்களை வேதம் எப்படி அடையாளப்படுத்துதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ முதலாவது நீதிமொழி 15:5 வாசிங்க. மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி. அப்போ இவங்களை யார் என்று வேதம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது? மூடர்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது, நாம் மூடரிடும் பலியை நாம் விடக்கூடாது. அப்போ நாம் மூடர்கள் என்று எப்படி நாமே வேதம் நிதானிக்கிறது என்று சொன்னா நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறது. உலகத்து தகப்பன்மாருடைய புத்தியை இங்கே வேதம் பேசவில்லை. நம்முடைய பரம தகப்பனாகிய, நம்முடைய ஆண்டவராகிய, நம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைகள் நமக்கு புத்தியாய் இருக்கிறது. அப்போ இந்த வார்த்தைகளை நாம் அலட்சியம் செய்யும். நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. மீண்டும் நீங்க தெளிவடைய வேணும், அதுக்காக சொல்லுகிறேன். அலட்சியம் செய்கிறார்கள் புத்தியை, இந்த வார்த்தையை, இந்த ஞானத்தை. அப்படிப்பட்டவர்களை வேதம் எப்படி பார்க்குது என்று சொன்னா மூடர். இதைத்தான் யூதா அங்கு எழுதுகிறார். இவங்க எப்படி தங்களுக்கு தேவையானதை பேசுவாங்க. அப்போ வேதத்தின்படி பேசுகிறது இல்லை, வேத வார்த்தையின்படி பேசுகிறது. இப்படிப்பட்டவர்கள் நீங்க அடையாளம் காணணும். அதற்காகத்தான் நீங்க இவங்களை பார்க்கும் பொழுது அடையாளம் காணணும். அதுக்காக தான் உங்களுக்கு சொல்லித்தான். நீங்க இப்படிப்பட்டவர்கள் நீங்க கண்டு சந்தித்து பேசும் பொழுது அவங்க பாருங்க, அவங்களுடைய நாவல இருந்து அலட்சியமா பேசுவாங்க. வேத வார்த்தையை தள்ளி போட்டு மாறி அதற்கு வேற வார்த்தையை காண்பிப்பாங்க உங்களுக்கு. அப்போ இவர்களை நீங்க எந்த லிஸ்ட்ல சேர்க்கணும் என்றா மூடர், ஞானமற்றவர். மிகவும் கவனமாக இருந்து கொள்ளுங்க. தேவ பிள்ளைகள் நாம் எல்லாத்திலும் தெளிவடையும். இதிலேயே பாருங்க, புத்தியை அலட்சியம் பண்ண. இதிலே 14வது வசனத்தை வாசிங்க. புத்திமானுடைய மனம் அறிவை தேடும், மூடரின் வாயோ மதியினத்தை மேயும். அப்ப என்னத்தை இவங்க மேய்கிறாங்க? என்னத்தை வெளியில துப்ப போறாங்க? என்னத்தை உங்களுக்கு கொண்டு சொல்ல போறாங்க? மதியினத்தை, தங்களுடைய புத்தியில தோன்றுகிற
மதியினத்தை தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. அவங்க வேதத்தை வச்சிருங்க, அதை கதைக்காதீங்க. இப்போ நம்ம இதை கதைப்போம், சிச்சுவேஷன் டாக். இல்ல நம்ம இப்ப இது கேட்க கதைப்போம் என்று சொல்லுவாங்க. அப்போ உங்களோட வாயிலிருந்து வார தங்களை நியாயப்படுத்தி தங்கள காரியங்களை சொல்லி தங்களை சரியா காண்பிக்கிறதுக்குரிய வார்த்தைகளை தங்க புத்தியிலிருந்து தேடி பேசுவாங்க. அது மதியினத்தை மேய்கிறதுக்கு நம்மை கொண்டு போய் நாமும் அது மேய்தான். நம்ம புல்லுள்ள இடங்களிலே மேய்வதற்கு கர்த்தர் நம்மை தம்முடைய ஆடுகளாய் அழைத்திருக்கிறார். நாம் இவர்களுடைய மதியினத்தை நாம் கேட்டா கேட்டா அது நம்ம ஆழத்துல போய் நம்மளே வெளிக்கிட்டு. அப்போ மிக கவனமாய் இருங்க என்று சொல்லி யூதாவும் சொல்லுகிறார். இங்கே பவுல் பிரதான அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்ட பவுலும் சொல்லுகிறார், மிகவும் கவனம். இப்படிப்பட்டவர்களை வேத நமக்கு அழகாய் அடையாளம் காண்பிக்க ஒரே நோக்க வேண்டாம். இந்த கடைசி காலத்தில் நீங்க சபைகளுக்குள்ள இருக்கிற காரியங்களை பாருங்க. தப்பு செய்து எல்லாம் செய்து போட்டு வந்து அவங்க படிக்கிற பாடல் எப்படி இருக்குது என்று தெரியுமா உங்களுக்கு? பேதுருவோட படகுல நீங்க ஏறினீங்க, பேதுரு மறுதளித்து போனா படகுல ஏறினீங்க. அதால என்னடா இவங்க செய்தது விபச்சாரப்பா செய்துட்டு அதுக்கு தங்களை இது மூடத்தனம். இப்போ கிறிஸ்தவத்துக்குள்ள இது அநேகரை பிடிச்சிருக்கு. அப்போ இது நமக்கு வேண்டாம். நாம் இதை இனம் காணணும். இனம் காணாட்டி நாமும் அதுக்குள் அகப்பட்டு நம்முடைய கிரியைகளும் அப்படியாய் மதியினத்தை மேய ஆரம்பித்து விடும். அதுதான் மதியினம் உள்ள ஸ்திரீ என்று அவளை குறித்து எப்படி பன்றி என்று வேதம் அடையாளப்படுத்துகிறது. சபை பன்றியை போல இருக்கக்கூடாது, புத்தியற்றவர்களாய் இருக்கக்கூடாது என்ற தேவன் தம்முடைய ஞானத்தை வெளிக்கொண்டு வர விரும்புகிறவர். தம் பிள்ளைகள் உங்களை கொண்டுதான் தேவன் இப்படிப்பட்டவர்களை சந்திக்க. அப்போ உங்களோட வாயில இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடாது. மூடர் நீங்க பிரசங்கி 5வது வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லுகிறார், ஆண்டவனை தேவாலயத்துக்கு போகும்பொழுது நடையை காத்துக்கொள். அடுத்ததாய் சொல்லுகிறார், மூடர் பலி செலுத்துவது போலன்னா ஆலயத்துக்குள்ளதான் பலி செலுத்தப்படும். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப ஆலயத்துக்குள்ள நீங்க அப்படி செய்யக்கூடாது. அப்ப ஆலயம் என்று வரும்பொழுது நீங்க கிறிஸ்துவனுடைய ஆலயங்கள். இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தா நான் கெடுப்பேன் வசனம் சொல்லுது. அப்ப நீங்களே அந்த ஆலயம். அப்போ நீங்க எப்பொழுதும் நான் பின்பாய் வசனத்தினுடைய காத்துக்கொடு உங்களுக்கு நான் காண்பித்துக் கொடுக்கிறேன். அப்போ மிக கவனமாய் நாம் இவர்களை இனம் கண்டு பிடிக்கணும். இப்ப அதிலே 14வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. இந்த மூடர்கள் இப்படிப்பட்டோடைய தன்மையை அடுத்த தன்மையை காண்பித்துக் கொடுக்கிறேன். 9வது வசனம் 774வது பக்கம். 774வது பக்கம் 14வது அதிகாரம் 9வது. என்ன செய்யறாங்க? இப்படிப்பட்டவங்க பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுவாங்க. ஓஹோ பரிசுத்தம் பரிசுத்தம், இப்படி இதெல்லாம் பரிசுத்தம் இல்லை, இதெல்லாம் பரிசுத்தம் இல்லை, இப்படி எல்லாம் இப்படி இருக்குது பரியாசம் பண்ணுவாங்க. முதல்ல கிறிஸ்துவ ஞானத்துல நிரம்பி இருக்கும் பொழுது காரியம் வேற. இன்றைக்கு பாருங்க, பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிற மூடர்கள் சபைக்குள் எழுப்பிட்டாங்க. அநேக பிரசங்கங்கள் நீங்க பாருங்க, பாவத்தை அலட்சியமா கதைக்கிறாங்க. ஒரு பிரசங்கியுடைய பிரசங்கத்தை கேட்ட மிகவும் துக்கமா இருந்துச்சு. அவர் சொன்ன, இன்றைக்கு இனி செய்ய போறதுக்கு நாளைக்கு முடிய எல்லா பாவத்துக்கும் பலியாய் கிறிஸ்து எல்லாம் செய்து முடித்து விட்டார். ஆகவே நீ இனி எது செய்தாலும் அது உனக்கு மன்னிக்கப்படும். வேதம் அப்படி சொல்ல இல்லை. அதுதான் சொல்லுங்க, பாவத்தை பரியாசம். பாவத்தை நமக்கு எச்சரிக்கிறது வேதம். கிறிஸ்து நமக்கு எச்சரிக்கிறார். நீங்க பாவம் இல்லாம வாழ வேண்டும் கடைசி வரைக்கும் எழுதி வைத்திருக்கிறார். அதை நீதியோடு ஒப்பிட்டு பேசி இருக்கிறார். அப்போ இந்த மூடர்கள் இப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்துக்குள்ள இருந்து கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ள இருந்து கொண்டு எதை போதிப்பாங்க, எதை சொல்லி தருவாங்கன்னா தன்னுடைய சகோதரனுக்கு சகோதரிக்கு இல்ல தன்னுடைய சபைக்கு இப்படி என்ன சொல்ல பாவம் எல்லாம் பிரச்சனை எல்லாம். அங்க மலேசியாவில் ஒரு வாலிப பிரசங்க நீங்க கேட்டீங்கன்னா தெரியா, தலையெல்லாம் இதெல்லாம் கட்டி கொண்டு அவர் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுகிறார். அதுல பாவிக்கிற வார்த்தைகள் தூசண வார்த்தைகள். அங்கே இந்தியாவிலே பாவிக்கிற அந்த வார்த்தையை பாவித்து அதை சொல்லி போட்டு சொல்லுகிறார். இதான் மூடன். இவனை வேதம் மூடன் என்று சொல்லுது. இவன் ஊழியக்காரன் அல்ல, இவன் மூடன். இவன் உங்களுக்கு மூடத்தனத்தை தான் கொடுக்கிறான். இவன் உங்களுக்கு ஞானமற்றதான் போதிக்கிறான்.
ஆனா வேதம் நமக்கு அப்படி ஒரு நாளும் கற்றுக் கொடுக்கிறது இல்லை. நாம் ஒரு நாள் அப்படி கற்று கொள்ள போகிறதும் இல்லை. நமக்கு தேவனுடைய ஞானம் மேன்மையா இருக்கு. இப்போ அதிலே 3வது வசனத்தை வாசிங்க. அதே 14 3 வாசிங்க. மூடன் வாயிலே அவன் அகந்தை கேட்ட மிலார் உண்டு. என்ன உண்டாம்? மிலார் என்ன? சவுக்கு. அவன் அகந்தையா சவுக்க போல அவன் வாயிலிருந்து வருது. ஏனென்றா மூடன், அவனுக்குள்ள தேவ ஞானம் போயிட்டு. இப்ப சாத்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவனை ஞானவான் என்று ஆண்டவரே எசேக்கியேல் சொல்லுகிறார், தானியேலின் ஞானத்தோடு ஒப்பிட்டு. ஆனா பின்பாய் அவன் தள்ளப்பட்டு அந்த காரியத்திலிருந்து விழுந்த பின்பு அவன் இப்போ எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறான்? மூடனை போல. ஏன் நான் சொல்லுகிறேன் பாருங்க, தேவனே வந்திருக்கிறார் பூமிக்கு. அவரை ஜெயிக்க இவனால முடியாது. ஆனா இவன் தேவனையே சோதித்து பார்க்கிறான். தேவனை சித்தத்தை நிறைவேற்ற இவனே தேவனை சரியா சிலுவைக்கு அனுப்பி வைக்கிறான். யோசிச்சு பாருங்க, மூடத்தனமே. ஞானவான் என்றா இவன் உலகத்தை எல்லா ஞானத்தை காட்டின, சோலமோன் ஞானத்தை காட்டினோட ஞானம் பெரிதென்றபடியால்தான் தானியேலின் ஞானத்தோடு ஒப்பிட்டு தேவன் பேசுகிறான். ஆனா அவன் எப்போ தேவ சமூகத்தில் இருந்து தன்னை பிரித்து கொண்டானோ, எப்போ தேவ வார்த்தைக்குள்ள இருந்து தன்னை விலக்கி கொண்டானோ, அப்புறம் அவன் காரியம் முழுக்க மூடத்தனம். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு இதைத்தான் சபைக்குள்ளேயும் செய்து கொண்டிருக்கிறான். மூடத்தனமான காரியங்கள் பாருங்க. உலகத்தாரில் அதான் சில மூட நம்பிக்கை. ஆண்டோட வேதம் தெளிவாய் சொல்லுகிறத அவன் தெய்வம் என்று நம்ப பண்ணி, மனுஷங்களை தெய்வம் என்று நம்ப பண்ணி, அங்கே எல்லா காரியங்களால் எத்தனை பேர் தங்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறாங்க. எத்தனை பேர் மூடத்தனம் பாருங்க. உலகம் மூடத்தனத்தால நிறைந்து அதன் அந்தகார இருளின் வல்லமை. இதே மூடத்தனத்தை தான் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள போட்டு அவங்க என்ன பண்ணிட்டான்? தேவனுக்கு விரோதமாய் அவர் செவி கேட்க முறுமுறுக்க பண்ணினான். அவர் செவி கேட்க தேவனை பரீட்சை பார்க்க பண்ணினான். தேவனே கேள்வி கேட்க பண்ணினான். தேவனுடைய மகிமையை முகமுகமாய் கண்ட ஜனங்கள். அப்போ நாமும் அப்படி மாற சந்தர்ப்பங்கள் உண்டு. நாம் மாறக்கூடாது. நாம் சரியாய் தேவனுடைய அந்த ஞானத்தை நடக்கணும் தான் தேவன் நம்மோடு பேசுகிறார். அப்போ நாம தேவ சமூகத்திலும் சரி, நம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, நாம் அழைக்கப்பட்டிருக்கிறது தேவனுக்கு நல்ல பலிகளை கொடுக்க. ஆகவேதான் யாக்கோபும் அடிக்கடி சொல்லுவார், உங்கள் வாயிலிருந்து துதியும் சபித்தலும் வரக்கூடாது என்று. அவங்களை அழைத்தது நல்ல பங்குக்கு. நீங்க நல்ல பங்கை சொல்லித்தான் அவரை ஆராதிக்கணும், நல்ல பங்கை சொல்லித்தான் அவரிடத்துல ஜெபிக்கணும். அதான் சொல்றது, தேவனிடத்துல நாம் அந்த கிருபையை பெற்றால் மாத்திரம்தான் நம்மால் அப்படி செயல்பட முடியும். அப்போ நமக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை விட்டு விலக, நம்ம இப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம போய் நம்மை இணைத்துக் கொள்ளவும் கூடாது. என்றால் பிறகு நம்மை திருப்பி அதன் வழியாய் நம்மை திருப்பி மேய வழிகிட்டுவான். மிகவும் கவனம் பிள்ளைகள், மிகவும் கவனம். வேதமே அதை சொல்ல 7வது வசனத்தில் அதே அதிகாரத்தில் மூடனுடைய முகத்திற்கு விலகி போ. ஆண்டவர் சொல்றா விலகி போயிடுங்க. மூடன் என்று தெரிஞ்சா விலகி போயிடுங்க. ஏன் ஆண்டவர் சொல்ல விலகி போங்க? ஆண்டவர் சொன்ன அன்னைக்கு கோரா கூட்டத்தை விட்டு விலகுங்க, இவங்களை விட்டு நீங்க விலகி போங்க, நான் இவங்களை இப்பொழுதே அழிக்க போவேன். ஏன்னா அவங்க மூடத்தனம் செய்வது மூடத்தனம். தேவ வார்த்தைக்கு விரோதமாய், ஆரோனுக்கு விரோதமாய் எழுப்பி வந்து காரியம் செய்ய வெளிக்கிட்டாங்க. ஏன்னா அந்த பெருமையான அந்த காரியத்தை அவங்க ஆசாரிய பட்டத்தை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் அவங்களுக்கு கொடுத்த மேன்மையான காரியம் அதை தள்ளிட்டு அவங்க தேடினது வேற முதன்மையான ஸ்தானத்தை. தேவன் அதை மூடத்தனமாய் பார்த்தார். ஆகவே அழித்து போட்டார். அது நமக்கு எச்சரிக்கையாய் திருஷ்டாந்தமாய் எழுதப்பட்டிருக்கு. அப்போ இப்படிப்பட்டவர்கள் விட்டு ஆண்டவர் சில விலகுங்க, மோசே இப்படிப்பட்டவர்கள் விட்டு விலகு. அன்னைக்கு கண்டுகுட்டிக்கு பலி செலுத்தும் போது மோசே, நீ விலகு மோசே, நான் எல்லாரையும் அழிக்க போறேன். ஆனாலும் மோசே அவரிடத்திலே ஞானமாய் வேண்டிக் கொண்டபடியினால் அந்த ஜனங்கள் தப்புவிக்கப்பட்டாலும் பின்னாளிலே வனாந்தரத்திலே செத்து மடிந்தார். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க, மூடத்தனம் கர்த்தருக்கு எல்லளவேனும் பிரியம் இல்லை. ஆகவேதான் அவருக்கு இந்த மட்பாண்டத்தை தன்னுடைய ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் ஞானத்தை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அந்த ஞானமாகிய ஆவியானவர், ஞானத்தை தருகிறவர் கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். நம்ம ஒரு நாளும் இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள சிக்கக்கூடாது.
ஏடா சிக்க பண்ணிட்டான் என்று சொன்னா நாம் அகப்பட்டுடுவோம். அது ஒரு கண்ணி. பின்பாய் நம்மளோட வழிகள் அப்படி போயிடும். இப்படிப்பட்ட மத்தியிலே நீங்க மிக அவதானமாய் நடக்கணும். மிக அவதானமாய் நடக்கணும். நீதிமொழிகள் 12:16 வசனம் எடுத்து வாசிங்க. 12:16. மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும். கோபப்படுவாங்க. இவங்க எப்படி கோபப்படுறாங்க? தேவையில்லாத கோபப்படாது, தேவையானதுக்கு இல்லை, தேவையில்லாத காரியங்களுக்கு கோபப்படுவாங்க, சீக்கிரத்தில் கோபப்படுவாங்க. அப்போ இவன் மூடன். வேதம் சொல்லுது, நான் சொல்ல இல்லை. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. இப்படிப்பட்ட கிளியை நடப்பிக்கிறவர்கள் எப்படி என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அவன் சீக்கிரத்தில் தன் கோபத்தை வெளிப்படுத்துவான். இப்ப நீங்க நீதியான காரியத்துக்கு கோபப்பட்ட பாருங்க. பவுலும் அங்கே பேதுரு மேல கோபப்படுகிறான் ஒரு காரியத்தின் நிமித்தம், தேவனுடைய நீதியின் நிமித்தம். அங்கே பர்னபாவும் பவுலும் அவங்க மிகவும் கோபப்பட்டு அங்கே ஒரு காரியத்தின் நிமித்தம். ஆனால் தேவன் தப்பாய் பார்க்கிறா. அந்த கோபத்துக்குள்ளே தேவன் பார்த்தது ஞானத்தை. ஆனா மூடனுடைய கோபம் சீக்கிரமாய் வரும். தேவையில்லாத அற்ப சொப்ப காரியங்களுக்கு தன் கோபத்தை வெளிப்படுத்து. அப்போ அப்படிப்பட்டவர்களை வேதம் நமக்கு அடையாளப்படுத்துது. அப்படிப்பட்டவர்கள் ஒரு மிக கவனமாய் நாம் நடக்க பழகணும். அப்போ அவனுக்கு எந்த நேரத்தில் கோபம் வரும்னு நமக்கு தெரியாது. மூடன் தெரிஞ்சா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மை மாற்றி நம் சரியாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளணும். அப்பொழுது மூடனப்படுவனும் பாதுகாக்கப்படுவான். அப்போ அவங்க உடனடியாக அவங்களோட கோபம் வெளிப்பட்டா நீங்க நினைச்சு கொள்ளுங்க. ஏன்னா நீதிமான் எப்பவும் பொறுமையா இருப்பான். தேவனுடைய பிள்ளைகள் அப்படித்தான் இருப்பாங்க. நான் பின்பாய் காண்பித்து கொடுக்கிறேன். இப்போ அதிலே நீதிமொழிகள் 24 இதெல்லாம் மார்க் பண்ணி வைங்க. இதை உங்களுடைய அடையாளப்படுத்தி நீங்க கண்டுகொள்வீங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் நாம் எப்படி பட்டவரோடு நம்முடைய உறவை வைத்திருக்கிறோம். மிக கவனமா இருக்கு. இப்போ 24:7 வாசிங்க. மூடனுக்கு ஞானம் எட்டாத தேவ வார்த்தை எட்டாத தூரம். என்னத்தை பண்டிகைக்கு முன்பாய் உங்கள் முத்துக்களை போடாதீங்க. அவங்க தங்களுடைய காரியங்கள் சரி 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 தான் சொல்லுவாங்க ஒழிய தேவ வார்த்தையை பேசிட்டால் ஐயோ நிப்பாட்டுங்க வேணும், இதை பேசாதீங்க, நிப்பாட்டுங்க. இதை கேட்டு கேட்டு எங்களோட காது குடிச்சு போயிட்டு, இதை கேட்டு கேட்டு எங்களுடைய இதெல்லாம் அவயங்கள் எல்லாம் சோர்ந்து போயிட்டு வேணும், இதை நிப்பாட்டுங்க. ஏன்னா தேவ ஞானம் உங்களுக்கு எட்டாத தூரம். ஆனா தேவன் நம்மை ஞானவானாய் மாற்றுகிறவர், தேவன் நம்மை அறிவுள்ளவர்களாய் மாற்றுகிறவர், தெளிந்த அறிவை கொடுக்கிறவர், ஒரு சொற்றில் தன்னும் கலங்கம் இல்லாத அறிவை கொடுக்கிறவர். கணவன் மனைவியாய் இருக்கலாம், இல்லை பெற்றோர் பிள்ளைகளாய் இருக்கலாம். யார் என்றால் நம்ம கிறிஸ்துக்குள்ளே இருந்துட்டா நாம் மூடர்களை போல ஒரு நாள் செயற்படக்கூடாது. நீங்க கிறிஸ்துவை ஆவியானவரை சுமந்து கொண்டு திரிகிற ஆலயம். அப்போ உங்களுடைய பலிகள் எல்லாம் இப்படி இருக்கக்கூடாது. அது தேவ பார்வையிலே மூடத்தனமாய் இருக்கும். ஆண்டவர் சொல்லுவார், இவனுக்கு நான் ஞானத்தை கொடுத்தேன், எட்டாத தூரம். பாருங்க, அந்த நரியில கதவுன்னு சொல்லுவாங்க, அந்த திராட்சை ரசத்தை அது எடுக்க பார்த்து முடியாம போயிட்டு உலகத்தாக்கள் சொல்ற கதை. அதுக்கு ஒரு ஐயோ இந்த பழம் புளிக்கும் போயிட்டு எட்டாத தூரம். அப்படித்தான் அவங்களுக்கு ஞானம் எட்டாத தூரத்திலே இருக்கு. நாம் அப்படி இருக்கக்கூடாது. நாம் அப்படிப்பட்டவர்களை பார்க்கும் பொழுது நாங்க வார்த்தையில நீங்க 2 வார்த்தையை சொல்லிட்டீங்கடா உடனே சொல்ல ஐயோ இதுவரைக்கும் கேட்டது வார்த்தையே இல்லை, இப்ப நாங்க கேட்கலாம், இப்ப நாங்க பார்க்கறதான் ஊழியம், இப்ப நாங்க செய்யறதுதான் சரியான காரியம். ஊழியமா ஊழியம் என்ன? அங்கேயா ஊழியம் செய்யணும், எங்கேயும் ஊழியம் செய்யலாம். போயிட்டு ரோட்ல நின்று நாங்க சுவிசேஷம் சொல்லிட்டு அப்படியும் போகலாம், இப்படி எல்லாமா உங்களோட இருந்து அடித்து சும்மா எடுத்து அப்படி விட்டு இப்படி விட்டெல்லாம் கண்ட உடனே இப்படியும் போவாங்க, அப்படியும் ஒரே இதுல நீங்க போய் கொண்டிருப்பீங்க. ஆனா தெரியாத மாதிரி இவனுக்குள்ள என்ன வந்துட்டு இவனுக்குள்ள என்ன வந்துட்டு கூடத்தான நம்ம அதை ஒன்றும் செய்யலாம், நம்ம எதுவும் செய்ய முடியாது என்ற தேவன் அதுக்கு வைத்திருக்கிற பதிலை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இப்போ நீதிமொழிகள் 26:1 இருந்து 1 வாசிங்க. நீதி 26:1. உஷ்ண காலத்திலே உறைந்த பனியும் அறுப்பு காலத்திலே மழையும் தகாதது போல மூடனுக்கு மகிமை
தகாது. மகிமை கிடைக்குமா? இப்படிப்பட்டவர்களுக்கு தேவ வார்த்தை சொல்லுது, மகிமை கிடைக்காது. எங்கும் கிடைக்காது, எந்த ஸ்தலத்திலும் கிடைக்காது. தேவன் சொன்னார், நான் அழைத்தவர்களை மகிமைப்படுத்துகிறேன். அவர்கள் நீதிமான்கள், அவர்கள் அறிவாளிகள், அவர்களின் வார்த்தையினாலே நிறைந்தவர்கள், அவர்கள் செலுத்துகிற ஒவ்வொரு காரியமும் எனக்கு பிரியம். ஆனா மூடன் என்று வரும் பொழுது தேவன் சொன்ன, மகிமத்தா இவனுக்கு மகிமை தகாதுன்னா மகிமை கொடுக்க மாட்டேன். அதைத்தான் விக்கிரகங்களையும் தன்னுடைய ஜனங்களை வச்சு சொன்னார், விக்கிரகங்களுக்கு என் மகிமையை ஒருபோதும் கொடுக்க மாட்டேன். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. அப்போ மூடனுக்கு மகிமை இல்லை. நாளை 5 வாசிங்க அதே அதிகாரத்துல. மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாது. 3 வாசிங்க, 3, 4, 5. குதிரைக்கு சமுக்கும் கழுதைக்கு கடிவாளமும் மூடனுடைய முதுகுக்கு பிரம்பும் ஏற்றது. மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாதே, கொடுத்தால் நீயும் அவனை போடாவாய். மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடு, கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியா இருப்பான். அப்போ இங்க 2 வார்த்தை மாறி வருது. எப்படி என்று சொன்னா, அவன் மதியினத்தின்படி நீ அவனுக்கு பதில் கொடுத்தா நீ மூடனாயிடும். அப்போ நீ என்ன செய்யணும்? வார்த்தையின்படியே பதில கொடுத்துட்டு போயிட்டே இருக்க. உன்னுடைய சித்தத்தின்படி, உன்னுடைய விருப்பத்தின்படி நீ பதில் கொடுக்க கூடாது. கொடுத்து என்று சொன்னா அவன் தன்னுடைய பார்வைக்கு ஞானவானாயிருப்பான், நீ மூடன போலாயிருப்பான். ஆகவேதான் பாருங்க, வேற சொல்லுகிறார், அவனுடைய முதுகுக்கு பிரம்பு ஏற்றது. என்ன? நியாய தீர்ப்பு என்கிற பிரம்பு, தண்டாயுதம் மூடனுக்கு வைக்கப்பட்டிருக்கு. அதுதான் என்ன? கிறிஸ்துவ அறிந்து கொண்டு நாம் அப்படி இருக்கக்கூடாது. ஞானமற்றவர்களை, மூடர்களை போல் நம்ம இருக்கக்கூடாது. அதைத்தான் வேதம் எச்சரிக்கிறது. இன்னைக்கு பலர் தோண்டிட்டாங்க. தங்களுக்கு தெரிய முகஸ்துதி பண்ணுகிறது, தங்களுக்கு ஆதாயத்துக்கு, இல்ல மற்றவனை கவிழ்க்கும்படி முகஸ்துதி பண்ணிட்டு தங்களோட காரியங்கள் எல்லாம் முடிந்த பின்பு ஆட்களே இல்லை, எங்க போனாங்க தெரியாது. அநேகரை பார்த்துட்டேன் இந்த வாழ்க்கை, அநேகரை பார்த்துட்டேன். 1-2 பேர் இல்லை, அநேகரை பார்த்துட்டேன். சொந்தங்களுக்குள்ள பார்த்துட்டேன், உறவுகளுக்குள்ள பார்த்துட்டேன், கிறிஸ்துவுக்குள்ள பார்த்துட்டேன். யோசிச்சு பாருங்க, 1-2 இல்லை. என் மனைவிடத்தில் நான் சொன்னேன். அப்போ ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா, நம்ம இதெல்லாத்தையும் தாண்டுவது என்று சொன்னா நமக்கு இருக்கிறது தேவ ஞானம். அந்த புத்தியை நம்ம பிடிச்சு கொள்ள வேண்டும். இல்லைன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மளை அழுத்தி போடும். இன்னைக்கு சில ஸ்திரீகள் மூடத்தனமாய் தங்கள் கணவன்மாரை விட்டு பிரிந்துட்டு இப்ப டெலிபோன் பண்ணிட்டு, இப்போ போன் பண்ணிட்டு, பாஸ்டர் இப்ப அவர் என்ன செய்யறாரோ தெரியாது, இப்படி அவருக்கா ஜெபம் பண்ணுங்க. நீ விட்டுட்டு வந்து உனக்கு என்னத்துக்கு ஜெபம்? நீ தான் விட்டுட்டு வந்துட்டிய, வேணாமண்டு விட்டுட்டு வந்துட்டா விட்டுற, சொல்லக்குள்ள கேட்கிற இல்லை. அப்போ தங்கட இப்ப ஜெபம் பண்ணுங்க, இப்ப என்ன செய்யறது, இதை நான் முன்னெடுத்து சொல்றதா, இல்லாட்டி திரும்பி நான் போய் அவரோட இணைகிறது. அப்போ இது என்ன? இது மூடத்தனம். ஆனா யாருக்குள்ள இருந்து இதை செய்தீங்க? கிறிஸ்துக்குள்ளே இருந்து, அவருடைய சரீரத்துக்குள்ளே இருந்து. அப்போ அப்படி நம்ம செய்யக்கூடாது. இப்படிப்பட்டவர்களை மூடலா பார்த்தா நான் என்ன பதில் சொல்ல நீங்க நினைக்கிறீங்க? நான் வார்த்தையை சொல்லுவேன். இதான் வார்த்தை. விபச்சாரம் செய்து உன் கணவனிடத்தில் விபச்சார பாவம் கண்டா, இல்ல கணவனிடத்தில் விபச்சார பாவம் கண்டா, என்ன முகாந்திரத்தினால நீங்க பிரிஞ்சீங்க? அப்போ அவங்களுக்கு பதில் என்னத்தை பிரிஞ்சிருப்பாங்க? ஐயோ, என்ன கணவனுக்கு அது கொஞ்சம் சரியா செய்யறாள், உதவி செய்யறாள், திங்க் பண்றாள், இப்படி செய்யறாள், அது அற்பக்காரி. அதுதான் மூடனுடைய வழியில் அற்பமானதுக்கு கோபம் கொண்டு சீக்கிரமாய் தங்களோட காரியங்கள் நடப்பிச்சிருவாங்க. பிறகுதான் கிடந்து யோசிக்கிறது, பிறகுதான் அவங்களுக்கு தேவ ஆலோசனை தேவை, பிறகுதான் தேவ சமூகம் தேவை. எப்பொழுது முதல் நாம் நாட வேண்டியது அதுதான். தேவன் அதுக்காகத்தான் தன்னுடைய சபையை ஒரு கட்டமைப்பை வைத்திருக்கிறார். ஒரு புள்ள படிக்கிறதா நீங்க யார்கிட்ட போவீங்க? ஸ்கூல்ல இருக்கிற பிரின்சிபல்கிட்ட போவீங்களா? அது படிப்பிக்கிற மாஸ்டராட்ட போவீங்க, இல்லாட்டி ப்ரொஃபஸர்கிட்ட போவீங்க, கேட்பீங்க. ஏன்? அதுதான் நீதி. அங்கிருந்து அவங்களுக்கு பதில் வரும். அப்புறம் அவர்கள் இல்லைன்னா பிரின்சிபல் அதுக்கு உரியவர்கள் உங்களுக்கு பதிலை சொல்லி அதுக்கு உரிய சரிப்படுத்துவீங்க. இங்கே அதுக்கு தான் சபை. ஊழியர் எடுத்தப்பட ஊழியன் ஜெபிப்பான், அதை கொண்டு தேவ சமூகத்தில் கொண்டு கொடுப்பான், ஆவியாளர் ஆலோசனை கொடுப்பான். அதை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு பதிலாக தரும் பொழுது உங்களுடைய காரியங்கள் மாறி. மிக கவனமாக இருக்கிறது. 8 வாசிங்க அதே அதிகாரத்தில். மூடனுக்கு கணத்தை கொடுக்கிறவன் கவனிலே கல்லை
கனத்தை கொடுத்தீங்கடா, நீங்க தான் ஞானம், நீங்க சொல்றது சரி, நீங்க தான் சரி என்று உங்களோட மாம்சத்தை உங்களுக்கு தோன்ற நீங்க சொல்லிட்டீங்கடா, கவனில கல்லை நீங்க கட்டுறீங்க, அது உங்களையே தாக்கும். நன்றாக விளங்கி அவனுக்கு கனத்தை கொடுத்த வேதம் சொல்லுது, அந்த கல்லை உங்களுக்கு நேராக தான் திருப்புவான், அவன் உங்களுக்கு நேராக திருப்பான். இப்ப வந்துட்டு போவாங்க, போயிட்டு மாறி இன்னொரோட சேர்ந்து உங்களுக்கு நேராக அந்த கல்லு திருப்பி வரும். அது வரைக்கும் அப்படி இப்படி என்னுவாங்க, பிறகு திருப்புவாங்க. அதனால அவனோட வாயில் அகப்படுற பழமொழி, தேவ வார்த்தைகள் எல்லாமே எப்படி இருக்கா, வெறிய கையில. வெறியன் என்றா தெரியும் தானே, ஒரு மூர்க்கமான, தான் செய்த என்னன்னு தெரியாம காரியங்கள் செய்ய, அதாவது தெரியாண்டா அவனுடைய அந்த வெறித்தனத்தை நிமித்தம், இந்த மூர்க்கத்தை நிமித்தம் பல விரட்டல், பல எல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க, நம்ம கர்த்தருக்குள்ள இருந்து நம்ம செய்யக்கூடிய காரியங்களா? அப்போ இதெல்லாம் தேவன் அருவருக்கிறான். தேவன் இதுகளை ஒரு நாளும் விரும்புறதே இல்லை. தேவன் சொல்லுகிறான், கவனம், எனக்கு இடுகிற பலி. ஏண்டா கிறிஸ்து நல்ல பலியை கொடுத்தார் பிதாவுக்கு. அந்த பலியைத்தான் கிறிஸ்து நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்து ஞானமான பலியை கொடுத்தார். அதே பலிதான் சபையும் செலுத்தணும். அதே பலியைத்தான் மனவாட்டியாக நாம் செலுத்தணும், அவருடைய சரீரம் செலுத்தணும். இன்றைக்கு எல்லாம் மாறி போயிட்டு, கிறிஸ்தவ உலகத்துக்குள்ள காரியங்கள் மாறி போயிட்டு, பொய்யாய் வாக்கு தத்தங்களை எடுத்து, இப்ப இதை செய்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு ஆசீர்வாதம், இதை செய்தீங்கன்னா இப்ப இது, அவன் எப்படிப்பட்ட பாவம் எப்படிப்பட்ட காரியங்களை வாரான்னு தெரியாது. சுகம் எல்லாருக்கும் தேவன் கொடுப்பார், இலவசம் விடுதலை தேவன் கொடுப்பார், இலவசம், அது மாற்றமே இல்லை. அவரை விசுவாசிக்கிற யாவராலும் செய்ய முடியும். ஆனா ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற இருதயத்தை தேவன் காண்பித்துக் கொடுப்பார். தேவன் தரிசனத்துல வந்து சொல்லுவார் உங்களோட, இல்லாட்டி நீங்க ஜெபிக்கும் பொழுது திடீரென்று ஞாபகப்படுத்தி காண்பிப்பார். சில நேரம் அந்த மனிதனை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த இதயத்தை காண்பிப்பார். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நான் ஏன் சொல்கிறேன்டா, கடந்த வாரம் அந்த டாக்டர் ஸ்டூடியோ அதை கிளீன் பண்றதுக்கு அந்த ஸ்டூடியோக்கு நான் இந்த ஜாக்கெட்டை கலட்டி அந்த இதில் வைக்கும் பொழுது ஆவியானவர் சொன்னார், இப்பொழுது இந்த மகன் இப்படியே சொன்ன, இவன் உன்னோடு சிறு காரியத்தை குறித்து தர்க்கம் பண்ணுவான். நான் உண்மையாக யோசிச்சேன், என்ன மனம் பேசுது, என்னது இதுக்குள்ள என்னத்தை நான் அப்படிதான் யோசித்தேன். ஆனால் நான் அதை சொல்லி ஒரு 10 நிமிஷம் இல்லை, அந்த மகன் இதுவரைக்கும் அந்த மகன் எந்த இதுவும் இல்லை. அன்றைக்கு சில அவர் என்ன வந்த அங்க போனார், ஏதோ யாருடைய பிரச்சனை எடுத்து அழுது கதவை பூட்டிட்டு அழுது சத்தம் கேட்குது. நான் யோசிக்கிறேன், அழுக என்ன பிரச்சனை தெரியாது, யாரும் செத்துட்டாங்களா அப்படி நான் யோசிக்கிறேன். ஆனால் போய் கேட்க முடியல, கதவை அடிச்சுட்டு. அது இங்கே தெரியும் உங்களுக்கு இட்டாலியன்ஸுக்கு அது பிடிக்காது. அப்போ நான் அதை முடிச்சுட்டு கண்ணெல்லாம் துடைச்சிட்டு வந்த நேரம் இடம் தேவையில்லாத காரியத்துக்கு ஒன்றுமே இல்லை. அங்கே கொஞ்சம் அப்படி இருக்கு, இங்கே ஒரு நாளும் சொன்னது. உடனே ஆவியான சொன்னார், இதைத்தான் உனக்கு நான் சொன்னேன். பாருங்க, உங்களை சின்ன சின்ன விஷயத்துல எச்சரிப்பேன் நமக்குள்ள இருக்கிற ஆவியான. அப்போ நீங்க ஏன் அதை எச்சரிக்கை? நீங்க நான் திரும்பி அந்த மனிதனை பார்த்து கோபப்பட்டு ஏதாவது சொல்லிட்டேன்னா நான் எப்படி மாறிடுவேன்? அவர் சொல்லும் பொழுது ஓகே பாவே முடிஞ்சு ரெண்டு போட்டு நான் திருப்பி செய்து அவரை கூப்பிட்டு ஒரு வெள்ளை இந்த எடுத்து துடைச்சி போட்டு காண்பிச்சேன். அவருக்கு ஒரு மாதிரி போயிட்டு ஒன்றுமே நான் சொல்லல. அவரை முதல்ல தட்டிட்டு ஓகே 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 சிரிச்சுட்டு போயிட்டு. நான் ஏன் சொல்றேன்டா, நம்மை காக்குறது இவன், நம்ம கவனமாக இருக்கணும். எப்படிப்பட்டவருடைய காரியங்கள் நான் நீங்கள் மாற்றிவிட நம்ம அவரை சுமந்து கொண்டு இருக்கிறோம். அதனால தேவன் நம்முடைய வேலை ஸ்தலங்களில் நம்மளை காப்பாற்றுறது, நமக்கு பலத்தை கொடுக்கிறது. நம்ம ஒருவோடு உரையாடும் பொழுது தேவன் நம்மை கவனமாய் காத்துக் கொள்கிறது. அப்போ நல்ல 2 இதயங்கள் உருவாடும் பொழுது எல்லாத்தையும் குறித்து ஃப்ரீயாக பேசலாம். உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை குறித்து ஃப்ரீ என்ன உள்ள இணைஞ்சு போகுது. அப்போ பயப்படாம பேசலாம். ஆனால் எல்லா இடத்தையும் அப்படி பேச முடியாது. மிக கவனமாக இருக்க பிள்ளைங்க. நீங்கள் யாருக்கு என்னத்தை பேசுறீங்க, எப்படி நம்மோட இருந்தும் போயிருக்கலாம், இல்லை நமக்கு தெரிஞ்ச வெளி பக்கத்திலிருந்து வருவாங்க, நம்ம புகழ்ந்தாடிப்பாங்க. மிக கவனமாக இருங்க, மிக கவனம். இதெல்லாம் உங்களுக்கு வைக்கிற கண்ணி, கவனமாக இருங்க. அப்படிப்பட்ட ஒன்றுக்குள்ளேயும் போயிடக்கூடாது. நான் இதெல்லாம் நிறைய பார்த்துட்டேன் இந்த வாழ்க்கையில். அதாவது உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு நான் சொல்றேன். நன்றாக விளங்கிக்கொள்ளுங்க.
சில நேரத்தில் மனுஷன் பார்வை கொஞ்சம் வித்தியாசம், ஆனா தேவ பார்வை வித்தியாசம். நான் மனைவிக்கு ஒரு காரியம் நான் ஓப்பனாக சொல்லலாம், தேவ சமூகத்தில் சொல்லலாம், எனக்கு எந்த பயமும் இல்லை. நம்மளோட மகள் காயா, இவருடைய இதயத்தை நான் பார்த்தேன் அன்றைக்கு. நான் என் மனைவிட்ட சொல்றேன், மனைவி சார் நான் போய் சொல்றீங்க, நீங்க எல்லாரும் பார்க்காத ஒரு இதயம் அவளுக்குள்ள இருக்குது. அவள் மிகவும் கத்தருக்கு அவளுக்குள்ள இருக்கிற அந்த இருதயமே கத்தருக்கு நான் நன்றி சொல்றேன். அந்த இதயத்தை ஆண்டவர் காண்பிச்சு கொடுத்தார். அந்த பிள்ளை அப்படியே தொடர்ந்து இருக்கணும், அந்த பிள்ளை கத்தருக்காக அணி கொடுக்கணும். அவளுக்குள்ள இருக்கிற இருதயம் ஒரு தாழ்மை உள்ள, ஒரு உதவி செய்கிற ஒரு நல்ல இதயத்தை தேவன் அவளுக்கு கொடுத்துருக்கிறார். நீங்கள் பார்ப்பீங்க, வர நாட்களில் பார்ப்பீங்க. உண்மையாக நான் எனக்கு அவளை பார்க்கும்போது உண்மையாக சந்தோஷம், என் இதயம் உண்மையாக கழிக்கும். ஆனால் நம்ம வெளித்தோட்டத்தை வச்சு நம்ம பல காரியங்களை பார்க்கலாம், ஆனால் அவளுக்குள்ள ஒரு இதயத்தை கத்தர் கொடுத்துருக்கிறார். அந்த இதயம் அப்படியே அவருடைய இதயம் நல்லதாக இருப்பதான், நல்ல உதவி செய்கிற, நல்ல அந்த தாழ்மையோடு தன்னை வச்சிருக்கிற, எவ்வளவுதான் படித்து கத்தர் அவளை மேன்மைப்படுத்தினான், அதெல்லாம் அவளுக்கு தேவன் கிருபையாய் கொடுக்கிறான். படித்தாலும் அவள் அந்த தாழ்மை இதயத்தோடு அவள் இருப்பாள் என்று அவள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆவியான இதயத்தை ஏவுகிறார். அதனால தான் சொல்றேன், இந்த பிள்ளைக்காய் பெற்றோர் நீங்கள் கத்தருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல ஒரு பிள்ளையை கத்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த பிள்ளையை நீங்கள் உற்சாகப்படுத்தி இந்த காரியத்தில் அவளை மென்மேலும் நடந்த தேவன் உங்களுக்கு கிருபை செய்வார். இப்போ 1:9 அதிகாரத்தை எடுங்க. இப்போ தேவன் ஒரு காரியத்தை இங்கே சொல்றோம். இங்க ஒரு கூட்டத்தை தேவன் வேறுபடுத்தி எடுக்கிறார். எதற்காக? நம்ம முதல் வார்த்தையில வாசிப்போம், அதுக்கு அவங்களுக்கு விளங்கும். 21 24 வரைக்கும் உள்ள வார்த்தைகளை வாசிங்க. 517 பக்கம், 9வது அதிகாரம் 1 நாளாகமும் 9வது அதிகாரம் 21 இருந்து 24 வரைக்கும். மெசேலியாவின் குமாரனாகிய சகரியா ஆசரிப்பு கூடார வாசல் காவல்காரனாய் இருந்தான். ஹல்லேலூயா. வாசல்களை காக்கிறதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட இவர்கள் எல்லாரும் 212 பேராயிருந்து தங்கள் கிராமங்களின்படியே தங்கள் வம்சத்து அட்டவணைகளில் எழுதப்பட்டார்கள். தாவீதும் ஞான சிருஷ்டிக்காரனாகிய சாமுவேலும் அவர்களை தங்கள் வேலைகளில் வைத்தார்கள். அப்படியே அவர்களும் அவர்கள் குமாரரும் தங்களுடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்து வாசல்களை காக்கிறவர்களை முறையாய் விசாரித்து வந்தார்கள். வாசல்களை காக்கிறவர்கள் 4 திசைகளாகிய கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்தார்கள். தேவன் நம்மை வாசல்களை காக்கிறவர்களாய் வைத்திருக்கிறார். இந்த வாசல் வழியாகத்தான் நம்ம எல்லாத்தையும் விடுகிறோம். அப்போ நம்முடைய கூடாரத்திலே ஒரு வாசல், நம்முடைய வாய் அடைக்கப்பட்டா வார்த்தை வராது. வாய் பேசாட்டி வார்த்தை வராது, ஒரு சத்தம் மாத்திரம் தான் வரும். அப்போ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவன் வாசம் பண்ணுகிற இந்த கூடாரமாகிய சரீரத்தை நானும் நீங்களும் காவல் காக்க ஒரு விசேஷித்த அழைப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் தேவன் சொன்னார், என்னுடைய ஊழியக்காரனுடைய வாயிலே நான் வேத வார்த்தையை தேடுவேன், என் பிள்ளைகள் பேசும் பொழுது நான் கேட்பேன். அவருடைய வாசல்கள் காக்கப்பட்டதா இருக்குது. அது வடக்கு தெற்கு எந்த திசையில இருந்து சத்துரு வந்தாலும் அதை காத்துக்கொள்வான். ஆகவேதான் இன்னொருத்துல வேதம் சொல்லுது, இந்த திசையில இருந்தெல்லாம் ஜெயம் வர, கர்த்தரால ஜெயம் வரும். அப்போ வார்த்தையால் நமக்கு ஜெயம் வர. அப்போ இந்த வடக்குல இருந்து உங்களை தாக்குவான், தெற்குல இருந்து தாக்குவான், கிழக்குல இருந்து தாக்குவான், மேற்குல இருந்தும் தாக்குவான். எப்படிப்பட்டவர்களை கொண்டு தாக்குவான், இப்படிப்பட்டவர்களை கொண்டு தாக்குவான். அப்போ உங்களோட வாசல்கள் காக்கப்பட்டதா இருக்கு. உங்க வாசல்கள் எப்பொழுதும் எந்த நேரமும் அவருக்கு முன்பாக காக்கப்பட்டதா இருந்தா நீங்க பிழைச்சி பாருங்க. அதுக்கண்டு விசேஷித்த பிரிவாய் தேவன் ஒரு பிரிவை தெரிந்தெடுத்து வாசல்களை காக்க வைக்கிறான். இதை ஆரோனும் அவருடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்காது. நம்ம இன்னொரு நாள் அந்த காரியங்களை தியானிப்போம், ஆரோனுடைய அழைப்புக்குள்ளே இருக்கிற காரியம். அப்போ மிக கவனம் பிள்ளைகள், நாம் அதற்கு ஆயத்தமா இருக்க. நம்ம ஆண்டவர் விசேஷித்த விதமாய் தன் பிள்ளைகள் நாம் வாசம் பண்ணுகிற இந்த கூடாரத்தின் வாசல்களை காப்பதற்கென்று அவர் தெரிந்திருக்கிறார். ஆகிதான் சொல்ல, இப்படிப்பட்ட பலிகள் நீங்க செலுத்தக்கூடாது. நீங்க செலுத்துகிற பலிகள் எல்லாம் மேன்மை உள்ளதால் அவர் சுகந்த வாசனை உகந்த மகிழ்கிறார். அத்தனை மூட ஜனங்கள் மத்தியிலே ஒரு மனிதன் நீதிமான் நோவா,
அவனால காக்கப்பட்டான். அவன் நீதியை பிரசங்கித்தான். அவனுடைய வாசல் எப்பொழுது நீதிக்காய் திறந்திருந்தது, அநீதிக்கல்ல. நம்முடைய வாசல் அப்படி இருக்கு. நீதியை பேசணும். நீதியானவைகளை நாம் பேசுவதற்கு தான் தேவன் நமக்கு வாயை கொடுத்து, அவருடைய வார்த்தை தான் நீதி, அவருடைய வசனம் தான் நீதி. அதைத்தான் நம்ம பேசணும். வேறு எதையும் நம்ம பேசக்கூடாது, வேண்டாத பேசக்கூடாது. கணவன் மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், சகோதரர், நம்ம கிறிஸ்துவின் ஐக்கியத்தில் இருக்கிறவர்கள் எல்லாருமே நிதானித்து நம் வாசல்களை திறக்கும் பொழுதே நம்ம அதுக்குள்ள ஒரு மனிதன் அனுப்பி அவன் பரிசுத்தமா வெளியில வரும். அவனை போட்டு இதனை நம்ம அவனை இன்னும் இருந்ததை விட கேவலமாய் மாற்றவே கூடாது. ஏண்டா வாசல் திறந்த அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிட்டா அவன் பரிசுத்தம், அந்த பலி செலுத்தப்பட்டவனே அவங்க பரிசுத்தமாக்கப்படுகிறான். அப்போ பரிசுத்தமாய் உங்க பலிகளை தேவன் எதிர்பார்க்கிறார். மூட பலி அவருக்கு பிரியமே இல்லை. இப்போ சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 28வது சங்கீதம் பார்த்தீங்க, 2-3 பார்த்து முடிக்க போகும். 28வது சங்கீதம் எடுங்க, 3-5 வரைக்கும் வாசிங்க. தேவன் எதை செய்வார் அதை நாம் பார்க்க போகிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறோம், வாசிங்க 3-5 வரைக்கும். அயலானுக்கு சமாதான வார்த்தைகளை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளார்கள். அவருடைய கிரியைகளுக்கும் அவர்களுடைய நடத்தைகளின் பொல்லாங்குக்கும் தக்கதாக அவர்களுக்கு செய்யும். அவர்கள் கைகளின் செய்கைகளுக்கு தக்கதாக அவர்களுக்கு அழியும். அவர்களுக்கு சரிக்கு சரிக்கட்டும். அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியும் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்ட மாட்டார். மூடட கட்டவே மாட்டார், தேவன் இடித்து போடுவார். ஏன்னா அவங்க பாருங்க, தங்கட காரியத்துலதான் குறி. அவங்களோட உள்ளுக்குள்ள பதிய வச்சிருக்க தன்னுடைய சும்மா வாயால பிரேஸ் லார்ட், பிரேஸ் லார்ட் சிஸ்டர், பிரேஸ் லார்ட் கண்டுட்டா என்ன செய்ய தெரியாதாங்க. அப்போ சும்மா உள்ளத்துக்குள்ள வேறு காரியம். அப்படிப்பட்டவர்களுக்கு அதை சொல்லாம நம்ம கடந்து போனா, அதான் அப்படிப்பட்டவர்களை என்னை மாறிக்கொள்ளாமல், அப்படிப்பட்ட என்னை சேர்த்து விடாதே, அப்படிப்பட்ட எனக்கு வேண்டாம். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட யூதா சொல்ற, இப்படிப்பட்டவங்க கூட பந்தியில கூட கரைகள் திரை இப்படியோடு நீங்க பந்தி இருக்காதீங்க, இவங்களோட வீட்டை கூட நீங்க விசிட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு முன்பாய் மூடத்தனத்தை நடப்பிச்சாங்க, மூடத்தனமாய் காரியங்கள் செய்த நம்ம பார்த்தவே நம்ம பார்த்துருக்கிறோம். கிறிஸ்துவின் சரீரத்துக்கு எல்லாம் நடக்குது. இப்படிப்பட்டவன் நமக்கு மிக கவனமா இருக்கு, மிக கவனமா இருக்கு. இப்படிப்பட்டவனுக்கு தேவன் அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளை, கரத்தின் கிரியைகளை கவனி. எவ்வளவுதான் கர்த்தரவங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கலாம், எவ்வளவுதான் கர்த்தரவங்களை ஆசீர்வதித்திருக்கலாம். கர்த்தர் அற்புதமாக பெரிய காரியங்கள் செய்வான். கர்த்தருக்கு சமாதானம் இல்லை, ஜெபிங்க, இதெல்லாம் பிடிச்சி இழுத்திருப்பாங்க. அவனோட உள்ளந்தரங்கமான காரியங்கள் எவ்வளவு கர்த்தர் எப்படி காப்பாற்றுறார் என்பதை கூட மறந்து தங்க மூடத்தனத்தை துப்புவாங்க. முதலாவது ஊழியனுக்கு மகனுக்கு நான் ஊழியனை துப்பிட்ட வேண்டாம் இவன். ஆனா அவங்க யாருக்கு முன்பாக செய்யறாங்க? கர்த்தருக்கு முன்பாக. வேதம் தெளிவாக கர்த்தருக்கு முன்பாக அதை தேவன் பார்ப்பார், தேவன் கேட்பார், நிச்சயமாக அப்படியே விட்டுருவான். அதனால அப்படிப்பட்டவர்களுக்கு கடைசியை அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்ட மாட்டார். அடுத்த வசனம் பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரின் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். மூட செலுத்துற பலி கர்த்தருக்கு அருவருப்புன்னு வேதம் சொல்லுது. ஆகவே இதுக்குள்ள நான் அகப்படையில் ஆண்டவரே, ஆகவே கர்த்தரின் சத்தம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி, அதான் நல்ல துதி, நல்ல பலி. அதை நம்ம செய்யிட்டு போயிட்டா கர்த்தர் எந்த இடத்துல இருந்து நீங்க கூடாது. மகனே மகளே முட்டனே, தேவன் உங்களோட பேசுவோம். நீங்க தெளிவாய் கேட்கணும், தெளிவாக சத்தத்தை நீங்க கேட்கணும். பேசும் பொழுது தேவனால் ஆச்சரியப்படுவீங்க. அழகாய் பேசுவோம், அழகாய் கேட்கலாம் சத்தத்தை. சில காரியங்கள் கூட இது பேசுகிற காரியம் கேட்கும் பொழுது உண்மையா ஆச்சரியமா இருக்கு. அழகாய் சொல்லித்தர அப்படியே நான் முன்னாடி ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள ஆண்டவர் அந்த இதை காண்ப, அதான் தேவ ஆவியா நமக்கு காண்பிக்கிறேன். நம்மளோட பாதம் கல்லிடாம தாங்குகிற கிருபை. இந்த மாதிரி இதுக்குள்ள ஏதாவது சொல்லி இவன் பதட்டப்பட்டு ஏதாவது பேசி அகப்பட்டு தேவன் தடுத்துருவான். அப்ப நமக்கு தெரியும், ஓஹோ ஏதோ
நடக்குது ஏதோ ஆவியான அது இப்படி நடந்தா ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் இதேன்னு சொல்லிட்டு துதி செலுத்திட்டு போயிட்டே இருக்கு. அதை குறித்து ஏன் சொன்னீங்க எது சொன்னீங்க அது கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். அதான் நான் சொல்றேன், ஆவியானோடு நடக்க பழக, தேவனுடைய வார்த்தையில நடக்க பழக. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அவரோடு இணைஞ்சு இருக்கிறீங்க அவ்வளவுக்கு அவ்வளவு காரியங்களை தேவன் காண்பிப்பார். அநேக காரியங்கள் என் மனைவிக்கு நான் சில காரியங்களை எல்லாம் சொல்றது இல்லை. சில காரியங்களை தேவன் அப்படியே ஒரு சம்பவம் நடக்கிறது முதல் அந்த மனுஷனை கொண்டு வந்து நிறுத்தி காண்பித்து பிறகு சமூகத்திலே காணப்படாதபடி நான் யோசிப்பேன். நான் இப்பதானே காண்பித்து இந்த கிழமையை கொண்டு வைக்கிறேன். ஆனா நான் ஒரு சாட்சிக்காக மனைவிடத்தில் சொல்லுவேன், இப்படி ஒரு இதை காண்கிறேன் எனக்கு தெரியல, சத்துரு காண்பித்தான் அது. ஆனா ஏதோ ஒரு தேவன் எச்சரிக்கிறான், ஏதோ தேவன் எச்சரிக்கிறான். அந்த ஆலையும் சொல்லி சொன்ன அதே மாதிரி அப்படி ஏன் நான் சொல்றேன்டா, பேசுறது கழுதைக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா இருக்கிறவர் பெரியவர். சில நேரத்தில் உங்களுக்கு சில காரியங்களை நான் சொல்லியிருப்பேன், நீங்க யோசிக்கலாம் சும்மா சொல்லிட்டு போயிட்டேன், மாமிசத்தில் நடக்கல. வெயிட் பண்ணுங்க, அதை நீங்க பார்ப்பீங்க. உங்களோட கண்கள் பார்க்க, நான் பேசினா கர்த்தர் பேசினாரான்னு உங்களோட கண்கள் பார்க்க. உண்மையா சொல்லுவேன், எனக்கு இதெல்லாம் தெரியாது, யாரையும் எதுவும் செய்யணும்னு எந்த இதுவுமே இல்லை. அதுக்கு நான் ப்ராக்டிஸ் எடுத்துட்டு பாருங்க. எனக்கு தேவன் கொடுத்த பயிற்சி எல்லாம் தேவ வசனத்தை சொல்லிட்டு போறது தான். அதனால நாங்கள் என்னத்துக்கு நான் இதை சொல்றேன்னு சொன்னா மிக கவனம். என்ன இந்த நாட்களில் அநேக உங்களை குழப்பறதுக்கு எழும்பியிருக்கிறாங்க. மிக கவனம். என்னன்னா கிறிஸ்துவின் சரீரத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். நம்ம சபையை மாத்திரம் உலகம் எங்கேயும் இருக்கிற எல்லாருக்குமே நான் பார்க்கிறேன். அநேக காரியங்கள், அநேகர் எடுத்து அழுகிற காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அழுகிற காரியங்கள் கூட நான் பார்த்து யோசிப்பேன். ஏன்னப்பா உங்களோட ஊழியக்காரங்க அவங்க சொல்லுவாங்க சில காரியங்கள், எனக்கு உடனே பயம். சில காரியங்களை ஏற்றுக்கொள்றதுக்கும் நான் சரி நான் ஜெபம் பண்ணுவோம், ஜெயிப்போம், கர்த்தரோட காரியத்தை பார்த்துக்கிறேன், நான் விட்டுருவேன். ஏன்னா நான் அவங்களோட இதுக்கேற்ற மாதிரி நான் பதில் சொல்றதுக்கு நான் யோசிப்பேன், சொல்ல மாட்டேன். கடந்த வாரம் ஒரு சம்பவம் நடந்துச்சு, நான் மனைவிக்கு சொல்லி போட்டு நான் ஒன்றுமே சொல்லலை என்னட்டு நான் சொன்னேன், இப்படித்தான் எனக்கு இதில் நான் சொல்லலைன்னு சொல்லிட்டேன் மனைவிக்கு. ஏன் சொன்னேன்னு சொன்னா, ஒரு சாட்சி வேணும். கர்த்தர் பரலோகம் சாட்சி, ஆனாலும் இந்த பூமியிலும் என் மனைவியும் சாட்சி. அவள் பாப்பா ஓ கர்த்தர் சொன்னதை தான் கடன் எடுத்து சொல்லுறாங்க. 141 வாசகம் இதை விடுங்க, இந்த 2 வசனங்களை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். 41 3வது வசனத்தை வாசிங்க. 758வது பக்கம். கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள். எது வாசல்? நம்முடைய சரீரத்துக்கு நான் சொன்னேன் இது. அப்போ இதை நம்ம காத்துக்கொள்ளணும், இதுதான் என்ன நம்முடைய இல்லாட்டி நம்முடைய பலிகள் எல்லாம் பிழைச்சிடும், நம்முடைய பேச்சுகள் பிழைச்சிடும், நம்முடைய ஆராதனை, நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய கிரி எல்லாமே போயிடும். அதாவது மிக கவனமா இருக்கு. அதான் நான் சொல்றேன், நீங்க பாருங்க சொல்றேன், நான் என் வாய் நான் உற்சாக பலிகள் அந்தி பலிகளை எல்லாம் நான் செலுத்துவேன். ஆண்டவரே நான் செலுத்துவேன். தாவீது அப்படித்தான். தாவீதுடைய வாழ்க்கையில பல காரியங்கள் நீங்க யூடியூப்ல அடிச்சு பாருங்க, இந்த ஹவுஸ் ஆஃப் டேவிட் சொல்லி அடிச்சீங்கன்னா அழகா ஒரு சீரீஸ் எடுத்துருக்கலாம், ஹவுஸ் ஆஃப் டேவிட். இப்போ அது 2வது செஷன் போய் கொண்டிருக்காங்க. 1வது எல்லாம் இருக்குது, இப்போ 2வது தாவீதின் வீட்டை குறிச்சு தான் அந்த படம் ஃபுல்லாக எடுத்திருக்கிறாங்க. அந்த தாவீதுடைய காரியங்களை அழகா, சில காரியங்கள் அழகா. அங்கே சவுல் அந்த தன் மகளை கல்யாணம் கட்ட சொல்லும் பொழுது அவர்கள் அதை கற்பெடுத்தல் இப்படி இருந்திருக்கேன்னு போய் சொல்லுறான், எனக்கு நீங்க டைம் கொடுங்க. சொல்றான், நான் ஞானமற்றவன், உனக்கு நான் சொல்ல ராஜா நீ செய்யணும், நீ ஏன் செய்யறதில்லை என்று சவுல் புலம்புறான். தாவீது ஒன்றுமே சொல்ல அப்படியே நிற்பான். அந்த கேரக்டர் அவன் ஒன்று போய் சொல்லுவான், ராஜாவே நல்லது, ஆனால் உங்கள் மகள்மார் 2 பேருக்குள்ளே இதை குறித்து எதுவும் காரியம் இருக்கலாம், ஆகவே எனக்கு கொஞ்சம் நேரம் தாங்க, கொஞ்சம் டைம் தாங்க. பல காரியங்கள் தாவீதுடைய காரணம். இந்த சங்கீதத்தெல்லாம் ஹீப்ரு மொழியில் இந்த பாடுறது எல்லாம் அழகாக எடுத்துக்கிறாங்க, ஆங்கிலத்தில் நல்லா இருக்குது. அது இன்னும் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணீங்க வந்து தான் அவங்களை எல்லாருக்கும் அனுப்பியிருப்பேன். ஸோ அதை பாருங்கள், நல்லா பார்க்கும்போதே நீங்கள் உங்களுக்கு சாமுவேலுடைய அந்த இதெல்லாம் தெரிஞ்சபடியே யாஷின் புத்தகத்திலேருந்து எடுத்திருக்கிறாங்க. சில காரியங்கள் எடுத்து அதை தாவீது வாழ்க்கை அழகாக உண்மையாக நல்லா இருக்குது. தாவீதுடைய சகோதரன் எலியாவை குறித்தெல்லாம் நான் அதை இருந்து பார்ப்பேன். எனக்கு அது மிகவும் விருப்பம். ஒரு 40 நிமிஷம் ஒரு பாட்டாக இருக்குது. நேரம் கிடைத்தால் நீங்கள் பாருங்கன்னா கொஞ்சம் நம்முடைய ஞானத்தை இப்படியெல்லாம் இருக்குதா என்று நம்ம அறிஞ்சு கொள்றதுக்கு வேற ஒன்று பார்க்கணும் கட்டாயம் இல்லை. பட் நீங்கள் விரும்பினா பார்க்கலாம். அப்போ நம்மளோட வாசல் தேவன் பார்க்குறோம், அதுக்கு தான் நம்மளை அழைக்கிறார். வாசலை நம்ம காத்துக்கொள்ளணும்.
நம்ம பலிகள் அவர் பிரியமா இருக்க விரும்புகிறார். இப்ப யோனாவின் புத்தகம், யோனா தீர்க்கதரிசி இன்னொன்றை பார்த்து முடிக்கப்படும். யோனா ஒபேதியாவுக்கு அடுத்த புத்தகம், ஒபேதியாவுக்கு அடுத்தது யோனா. ஓகே, 2:9 எடுங்க. 1074 பக்கம், 9வது வசனத்தை வாசிங்க. துதியின் சத்தத்தோட வந்து பலியிடு. நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றார். இதுதான் அவருக்கு பிரியம். பாருங்க, இந்த யோனா பல காரியங்களை முறுமுறுக்கான், பல காரியங்களை சொல்றான். ஆண்டவர் இதுக்காக அவருடைய சமூகத்துக்கு ஓடிப்பான், அப்படி இப்படி எல்லாம் சொல்ல எல்லாம் தியானிச்சிருக்கிறோம். இதை தியானிப்பதற்கு நேரம் இல்லை. ஆனா பாருங்க, ஒன்று சொல்றான், இப்ப ஆண்டவரே நான் ஒன்றுதான் உமக்கு துதியின் பலியிடம், ரட்சிப்பு உங்களுடைய, நீர் பார்த்துக்கொள்ளு, எனக்காக யாவையும் செய்து முடித்தவர் பார்த்துக்கொள்ளு. நம்ம ஒரு நாளும் எதுக்கும் கலந்து இந்த உணர்வு நமக்குள்ள இருந்தால் நம்முடைய பலிகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியம், நம்முடைய வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியம். அவருக்கு தெரியும் மகன் என்ன துதிக்க போறான். இப்ப நான் யாரையாவது அனுப்பி இவனை தூசித்தாலும் இவன் துதிப்பான், யாரையாவது அனுப்பி இவனுக்கு அரைஞ்சாலும் இவன் துதிப்பான், என்ன செய்தாலும் நன்றி சொல்லுவான். அந்த வேலையை நான் பறிச்சாலும் இவன் உடனே சொல்ல போற வார்த்தை எனக்கு தெரியும், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர், உன் கிருபை என்றும் உள்ளது, எனக்கா யாவும் செய்து முடித்த கர்த்தர் சகலத்தையும் செய்வீர், பாதை காட்டுவீர், வழி நடத்து. இவன் இதைத்தான் சொல்லிட்டு போகிறான். இவன் இதை குறித்து கலங்க போறதே இல்லை. அப்போ தேவனுக்கு தெரியும். ஏன் சொல்றேன்டா, நம்மை அழைத்தவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். பிதாவுடைய சித்தத்தை செய்ய அப்படியே வந்தவர் எப்படி போனார்? ஏசாயா 53 பார்த்து முடிக்க போகிறோம். ஏசாயா 53 நமக்கு தெரிந்த வார்த்தை தான். ஆனாலும் இன்றைய நாள் அதை பார்த்தால் நமக்கு அது ஆசீர்வாதமாய் நாம் அப்படி இருக்கு. அவருக்கு தெரியும் இதுக்கு தான் கொண்டு போறாங்க என்று தெரிந்தும் அவர் போன வழியை அழகாய் தீர்க்கதரிசி அது நிறைவேறுவதற்கு முன்பாக சொன்னது பின்னாலே நிறைவேறிட்டு. அப்போ அதை எடுத்து வாசிங்க. 7வது வசனத்தை வாசிங்க. 53:7 பார்த்து முடிக்க போகிறோம். அவர் நெருக்கப்பட்டு முடக்கப்பட்டு இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயக்கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். பலி கர்த்தர் ஏற்றுக்கொண்டார், பிதாவாகிய தேவன் ஏற்றுக்கொண்டார், சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொண்டார். பாவி எனக்காய் உங்களுக்காய் மறித்து தம்மை பலியாய் கொடுத்து ரட்சித்த, எனக்காய் உங்களுக்காய் யாவையும் செய்து முடித்த கர்த்தர், என்னை உங்களை நீதிமானாய் அழைத்தவர், நாம் கூப்பிடும் பொழுது நம்மை அவர் கைவிடுவதே இல்லை. நாம் அவருடைய பிள்ளைகள். அப்போ நமக்கு தெரியும், வனாந்தரத்தில் நடந்தாலும் அங்கே மன்னாவை பொழிந்தவர் எனக்கும் இங்கே மன்னாவை கொடுப்பார் என்ற வார்த்தை சொல்லுகிறது. நான் அவருடைய பிள்ளை, எதுவும் எனக்கு குறைபடாது. பஞ்சம் வந்தாலும் என் பிள்ளை அந்த பஞ்சத்துல சிக்கிக் கொள்வதில்லை. கொள்ளை நோய் வந்தாலும் என்னை நம்பி இருக்கிறோம், அதுக்குள்ள சிக்கிக் கொள்ளுகிறதே இல்லை. பாலாக்கும் கொள்ளை நோய் உன்னை சேதப்படுத்தாது, வாதையும் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன கர்த்தர் என் வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில செய்து முடித்தது நன்மையானதை செலுத்தி, நல்ல வழியை செலுத்தி, நாமும் அவருடைய ஞானத்திலே நல்ல வழிகளை செலுத்த. அப்போ இப்படிப்பட்டவர்களை விட்டு நாம் விலகல. இப்படிப்பட்டவர்களோடு நாம் ஒரு நாள் நம்முடைய பங்கை வைத்துக் கொள்ளக்கூடாது. தேவன் அவர்களை அஞ்ஞானிகளைப் போல பாருங்கள் என்று சொல்லுது. அஞ்ஞானி உங்களுக்கு தெரியாது, முதல்ல நீங்க சரிப்படுத்த முடியாது என்று ஆண்டவர் சொல்ல முடியாது. அப்போ அவங்க அஞ்ஞானி, அவங்களை நீங்க பார்த்தா சாவு சொல்லிட்டு போயிட்டே இருங்க, இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசுறாங்க, அது உங்களுக்கு பின்னாலே கண்ணியாகி நீங்க சொல்லாதத சொன்னதென்று சொல்லி எவரோட பின்னால கோபம் விரோதமா இருந்தாங்க அவனோட கை கோர்த்துட்டு உங்களை மாட்டி விட்டுருவாங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மிக கவனம் பிள்ளைகளே. நான் உங்களை நல்ல இதயத்தோட, உங்களை நம்ம கொஞ்சம் பேரா இருக்கிறோம், நான் உங்களை எச்சரிக்கிறேன். நீங்க கணவன் மனைவியா இணைந்து ஆலோசனை பண்ணி எல்லாவற்றையும் ஒருவருக்காக சொல்லி நீங்க சரியாக தேவனுக்கு பலி செலுத்தணும், சரியாக நீங்க தேவ சமூகத்தில் இருக்கணும். ஏன்னா உங்களை பல்கி பெருக பண்ணணும், உங்களை கொண்டு தேவன் தன்னுடைய ஞானத்தை விளங்க பண்ணணும். எல்லாருக்கும் இந்த ஞானம் அருளப்படுகிறது இல்லை. அவர் அது 2 ஆட்களை தெரிந்து கொள்வார். அவங்க 12 பேரை தான் தெரிந்து கொண்டார், ஞானத்தை கொடுத்தார். அந்த ஞானம் தான் உலகத்தை கலக்கி. ஆனால் அந்த ஞானத்துக்குள்ள எல்லாரும் வந்து நிற்க இல்லை. அப்போ மிக கவனம். எனக்காக உங்களுக்காக யாவையும் செய்து முடித்த தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற இதுதான். மூடர்களுடைய
மூடத்தனத்துக்கு நீங்க அகப்படக்கூடாது. உங்க பலிகள் எல்லாம் எனக்கு ஏற்றதா உகந்ததா இருக்கத்தக்கதா உங்க வாசல்கள் காக்கப்பட்டதா. நீங்க என்னுடைய கூடா, நான் உங்களை வாசமாயிருக்கிறேன். என் வார்த்தைகளால் நிறைந்து என்னுடைய பிரசன்னத்தில் என்னுடைய அபிஷேகத்துல நீங்க இந்த உலகத்துக்கு உப்பாக வெளிச்சமா இருக்கணும். நான் உங்களுக்காக எல்லாம் செய்து முடித்து விட்டேன். அப்போ நம் தேவன் நமக்காக யாவையும் செய்து முடித்தவர். சமூகத்தில் எழுந்திருந்து அவரை பாடி துதிக்க போகிறோம். நன்றி சொல்லி அவரை பாடி நாம் துதித்து